Hi friends, welcome to Bashaas Kitchen. Bashaas Kitchen weekend special la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mutton chop மசாலா வீட்ல சப்பாத்திக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய மட்டன் ரெசிபீஸ் நம்ம வந்து prepare பண்ணிருப்போம். ஆனா சப்பாத்திக்கு தேவையான சூப்பரான நல்ல ஸ்பைசியான ஒரு மசாலா மட்டன்ல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 விசில் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு இங்கே நான் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் இப்போ மட்டனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துருங்க. அதில் பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலையும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் சேர்த்துக்கல. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து அப்படியே மட்டனையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா ட்ரை அவுட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உங்களோட உப்பு காரம் 2 செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நல்லா ட்ரை அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் இந்த கறியோடையே அப்படியே உறிஞ்சு நல்லா சூப்பராக மசாலா ரெடி ஆயிரும் பாருங்கள். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து டாபா ஸ்டைலில் வந்து இந்த மட்டன் மசாலா வந்து இருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் இது வந்து சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டன் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.